Hi, I'm physiotherapist Uma, working in BSSN. Children who have delayed developmental milestones, poor balance and coordination, hyperactive autism, difficulties in gross motor and fine motor skills. Delayed developmental milestones. Delayed developmental milestones யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரீமெச்சூர் பேபிஸ், நெக்ஸ்ட் லோ பர்த் வெயிட், தேர்ட் ஒன் பர்த் கிரை. இதில் வந்து இந்த டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன்ஸ் மெயினாக செரிப்ரல் பால்சி அப்படிங்கிற கண்டிஷனுக்கு தான் இருக்கும். Cerebral palsy அப்படின்னா என்னென்னா, cerebral palsy is a abnormal brain development often before birth. It mainly affects the movement, muscle tone or posture. இதில் வந்து 3 டைப் இருக்குது செரிப்ரல் பால்சியில். மெயினாக வந்து ஸ்பாஸ்டிக் செரிப்ரல் பால்சி, அடுத்து செகண்ட் வந்து அட்டாக்சிக் செரிப்ரல் பால்சி, தேர்ட் ஒன் அத்திடாய்டு செரிப்ரல் பால்சி. அத்திடாய்டு செரிப்ரல் பால்சியில் இன்வாலண்ட்ரி மூமெண்ட்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து பேலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷனை மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்களோட வாக்கிங் பேட்டர்னை வந்து நம்ம கரெக்ட் பண்ணுவோம். ஹோம் ப்ரோக்ராமும் பண்ணணும். அவங்களுக்குன்னு ஸ்பெஷலைஸ் பண்ணி வீட்டில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ ப்ராப்பர் ஒரு பொசிஷனிங் பண்ணணும். ஒரு வாக்கிங் கொடுக்கணும்னா வித் பிரேசஸ் வந்து அதை அவங்க வந்து எப்படி போடணும், எந்த மாதிரி வந்து வாக் பண்ண வைக்கணும் வித் சப்போர்ட்டில் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து டீச் பண்ணுவோம். அதையும் வந்து அவங்க வீட்டில் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வாக்கிங்கோ இல்லைனா அவங்க வந்து இப்போ இருக்கிற பொசிஷன்லேருந்து அடுத்த மைல் ஸ்டோன்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 45 மினிட்ஸ் நம்ம இங்கே வந்து ஸ்கூலில் வந்து தெரப்பி கொடுக்குறோம் அப்படின்னாலும் அவங்க வீட்லேயும் போய் அவங்களோட ஹோம் ப்ரோக்ராமை கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து இன்னும் நல்லாவே இருக்கும். Thank you.